ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு இன்னொரு வீடியோ. இந்த வீடியோவில் இந்த பிளாக் ஸ்போர்ட்ஸில் ஒரு புது ஈவெண்ட் வந்துருக்கு, எஸ்டர் ஈவெண்ட்டுன்ட்டு. அதை நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டார்டிங் வந்த உடனே இந்த உட்டன் எக் கலெக்ட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம எந்த எக் கலெக்ட் பண்ணணும்னு பார்க்கலாம். அங்கே வேறு எதோ எக் தெரியுது. என்னடா எக் அது? பேங்க் மேகா வாட்டர் எக்கா? வாட்டர் எக் கைஸ். ஸோ இது வாட்டரில் போட்டால் தான் இது நம்மளால் கலெக்ட் பண்ண முடியும். எப்பறம் உனக்கு எல்லாம் தெரியுதுன்னு பார்க்குறீங்களா? நான் யூடியூப்லலாம் பார்க்குறேன். யூடியூப்பில் எத்தனை வீடியோ பார்த்துருக்கேன் இந்த ஈவெண்ட் பற்றி. எந்த வேலையை செய்கிறதா இருந்தாலும் அது முன்னாடி அதை பற்றி தெரிஞ்சிட்டு வரது தான் நம்மளோட ஸ்டைல். ஸோ ட்ராப் பண்ணியாச்சு. எவ்வளோ கேண்டி தரோம்? ஸோ இந்த கேண்டிலாம் வச்சுட்டு நம்ம ஒரு 6000 கேண்டியை கலெக்ட் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஒரு ஹார்ட்டு கிடைக்கும் கைஸ். அந்த முட்டை எக்கு உடஞ்ச எக்கு மாதிரி ஒரு தொப்பி தருவானுங்க. அது பவர் என்னெல்லாம் நமக்கு தெரியாது. அந்த லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து அந்த எக்கு கலெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ அந்த வாட்டர் எக் கலெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த செஸ்ட்டில் இருக்கிற எக்கு கலெக்ட் பண்ணலாம். இந்த செஸ்ட்டில் இருக்கிற எக்கு வந்து 50லேருந்து 100 வரைக்கும் தரும் இந்த கேண்டியை. சரி, நம்ம ராக்கெட் எக் கலெக்ட் பண்ணலாம். இந்த ராக்கெட் எக் தான் கைஸ் ரொம்ப கஷ்டம் போல். குதிச்சு போகுது. நாம் இது கலெக்ட் பண்ணால் விட மாட்டோம். டேய் நில்றா டேய், கலெக்ட் பண்ணால் விட மாட்டோம்டா டேய். கைஸ் ஆனால் தண்ணியில் விழுந்தா அது வேறு போயிடும், டீஸ் பண்ணிடும். அது விழுவாமல் போகணும். விழுந்தாதான் விழுந்துச்சு கைஸ். இந்த ராக்கெட்டுக்கு நம்ம எடுக்காமல் விட மாட்டோம். ஸோ இங்கே அப்படியே நம்ம ரோல் பண்ண வரும்போது இங்கே பலப்பலன்னு ஏதோ தெரிஞ்சிச்சு. என்னடா எக்குன்னு பார்த்தா ஷாக் வேவ் வைக்கான். அதை கலெக்ட் பண்ணோம். இது மாதிரி ரொம்ப குதிக்கும் இது தொட்டா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து மறுபடியும் ராக்கெட் எக்கு நான் பார்த்தேன் கைஸ். இது பிடிக்காம மாட்டேன். ஃப்ளாஷ் ஸ்டெப்லாம் போட்டு வர போனேன். அது இன்னும் மாட்டவே இல்லையே. ஆனால் இந்த நம்ம பிடிக்காம விட மாட்டேன் கைஸ். இது அப்படியே குதித்து ஒரு 2 செகண்ட் நிற்கிது கைஸ். அந்த டைமில் மட்டும் நம்ம பிடிச்சோம், கன்ஃபார்ம் மாட்டோம் கைஸ். கரெக்டாக அதுக்கிட்டே நின்னோம். அது முடியலையே. ரப்பர் ஃப்ரூட் வேறு எவனோ விட்டுருக்கான். நம்மகிட்ட ரப்பர் ஃப்ரூட் ஆல்ரெடி இருக்குது. ஏதோ ஒரு நல்ல மித்திக்கல் ஃப்ரூட்டாக பார்த்தீங்களா கைஸ்? இதுதான் கைஸ் ஐக்யூ. கரெக்டாக அது குதிக்கு போகும்போது நம்ம குதிச்சா அது கரெக்டாக மாட்டும் நம்மளுக்கு தெரியும். அதுதான். ஸோ இப்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? கேஃப் கிட்ட தான் கைஸ் இந்த எக்கில் நிறைய ஸ்பான் ஆகும். நம்மளுக்கு வந்து கோல்டன் எக் தான் ரொம்ப ரேரான எக்குன்றானுங்க. அதுவும் ட்ரை பண்ணலாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு. மாட்டினா ஓகே. மறுபடியும் ராக்கெட் எக்கு பார்த்தேன். இதை பிடிக்காமல் விடக்கூடாதுன்னு நினச்சி மறுபடியும் ட்ரை பண்ணேன். ஆனால் எங்கே போச்சுன்னு தெரில, காணாமல் போச்சு. ஓ, இங்கே இருக்கியா? குச்சி வேறு போனேன். கடைசியில் அது எங்கே போச்சுன்னே தெரில. அதை அப்படியே விட்டு நம்ம நெக்ஸ்ட் எக்கு கலெக்ட் பண்ண போய்ட்டோம். இப்போ இந்த ஏதோ ஃப்ரூட் டீலருக்குள்ளே வந்து ஒரு எக் இருக்குமா, அதை தேடி வேறு கண்டுபிடிக்கணும். இதுக்குள்ளே எதுக்கு வைக்கிறாங்க? சரி, எங்கே இருக்குது? ஈகிள் ஃப்ரூட்லாம் ஸ்டாக்கில் இருக்குது. நம்ம வந்து கோஸ் ஃப்ரூட்டாக யூஸ் பண்ணுறோம் இப்போ கூட. ஓகே, ஸோ எங்கே இருக்குது ஸ்பைடர் ஃப்ரூட்டு கிரியேஷனு? ஆனால் மொபைலில் விளையாடுனா ரொம்ப லேக் ஆகுது கைஸ். அதுக்கு ஏதாவது ஒரு வழி சொன்னால் சொல்லுங்கள். மொபைலில் செம்மையாக லேக் ஆகுது. இந்த 8 நிமிஷத்துக்குள்ளே எப்படியா நிறைய எக்கு கண்டுபிடிக்கணும். கீழே தள்ளிட்டே வேறு இருக்கும். வாடாடி டக்குன்னு வாடா எக்கு. ஓகே, ஸோ எங்கே இருக்குது எக்கு? முட்டை பாட்டு பாடினா வரும். மேமத், டீரெக்ஸ், டவ்வெல்லாம் இருக்குது. வெனம் கிட்ட இருக்குது கைஸ். ஸோ இந்த எக்கு கலெக்ட் பண்ணது எப்படின்னு தெரில எனக்கு. அந்த எக்கை தொட்டால் வரணும் இல்லை. இப்போ வேறு காணாமல் வேறு போச்சு. எந்த இதில் போய் ஒழிஞ்சிருக்குன்னு தெரில. தான் நம்ம இங்கே வெனம் கிட்ட இருக்குமா? அது வெளில வர வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணும் போல். வெளில வந்துச்சு. அதாவது தொட்டா வர இது வர இதுக்கு போய்க்குது, வாங்குற மாதிரி வருது. இது எவ்வளோ நேரம் கலெக்ட் பண்ணுறேன்னு எனக்கே தெரியாது. ஆனால் 7 மினிட்ஸ்க்குள்ளே இன்னும் கலெக்ட் பண்ண முடிக்கணும். இந்த கேஸ் ஃப்ரூட்டில் வர எவ்வளோ 2500 ரோபக்ஸா? நம்மளும் ரோபக்ஸே இல்லாமல் தாங்க இந்த கேம் விளையாடுறோம். இது எப்படியாவது நம்ம ரோபக்ஸே இல்லாமல் ஜாலியாக விளையாடுற மாதிரி போகலாம். ஓகே, ஸோ கிடச்சிச்சு. எக்ஸ்பென்சிவா? ஓகே, ஸோ இது புது எக் ஏதோ கண்டுபிடிச்சோம். எனக்குன்னு பார்த்தா நெய்பர்ஹுட் எக்கா? இப்போ நம்ம அந்த செகண்ட் கொஸ்டிக்கு வரைக்கிற தந்தால் அவன் வந்து நம்மளுக்கு அன்றைக்கி எக்கு தருவான். ஸோ போகலாம். அவன் தான் அந்த இதுக்கிட்ட இருக்கிறவன் தான் அந்த என்னது
ஜெரமி பாஸோட இதில் தருவான்ல அவன் தான். அவங்ககிட்ட பக்கத்தில் இருக்கிறதுனால போகலாம். இந்த பசியில் வந்து இது ஃபவுண்டெயினுக்கு தரணும் இந்த எக்கை. நம்மளுக்கு வேறு ஃபவுண்டெயின் வேறு ரொம்ப தூரமாக, நம்மளோட செகண்ட் சீல வந்து பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினச்சிருக்கேன். கேஃபில் தான் நிறையா எக்கு வந்து ஸ்பான் ஆகும். வீடு வேறு பக்கத்தில் இருக்கா, வீடு கிட்ட தான் நிறையா எக்கு ஸ்பான் ஆகும். இது வேறு நம்மளுக்கு கிராஃபிக் வேறு லோவாக போயிட்டுருக்கு. ஸோ சட்டுக்கன் போகலாம். இது வேறு நல்லா மாட்டேங்குது கைஸ். நம்ம லேப்டாப்பில் விளையாடலான் இருக்கோம் அந்த இது பிளாக் ஃப்ரூட்ஸை. என்ன உங்களோட நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஐடியா பண்ணி பண்ணலான் இருக்கேன். ஸோ இப்போ நெய்பர்ஹுட் எக்கு எடுத்தாச்சு. அப்படியே எக்கை தேடிட்டு இருக்கும்போது இன்னொரு எக்கு நம்மளுக்கு கிடச்சிச்சு. இது என்னடா எக்குன்னு பார்த்தா ரேபிட் எக்கு அது ஒன்று. ஸோ ரேபிட்டையும் பிடிச்சாச்சு. இப்போ இந்த இது வாட்டர் எக்கு, இதை போய் மறுபடியும் போடலான்ட்டு இருந்தேன். இது மேக்னு நினச்சி நம்ம இதில் போனோம் கைஸ். நல்ல வேலை தப்பிச்சோம். இப்போ தண்ணியில் போட்டு இது போட்டு எடுக்கலாம். ஏன்னா நம்ம 6000 கேண்டி வந்து இந்த ஒரு 11 நாளுக்குள்ளே வேணும். தண்ணியில் போட்டு போடல, கீழே போட்டாச்சு. அதை மறுபடியும் எடுக்க முடியாதா, டிஸ்பான் ஆயிடுச்சு கைஸ். இந்த எக்கோட இதாக பிரச்சனை, நம்ம போகும்போது கரெக்டாக இருக்கும், போடும் போது தான் தெரியாது. ஓகே, இப்போது இன்னொரு எக்கு ஏதோ பார்த்தோம். அந்த ஸ்கைஃபால் எக்கா, இந்த மேலேருந்து கீழே போட்டால் அந்த பேரட் ஓடியும், அப்போ தான் நம்மளால் கலெக்ட் பண்ண முடியும். இது தெரியாமல் வேறு நம்ம வேறு ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிட்டுருந்தோம் என்னடா எக்கு வர மாட்டேங்குதுன்ட்டு. அப்படியே யூடியூப்பில் போட்டு இது என்ன எக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது மேலேருந்து கீழே போட்டோம், ட்ராப் பண்ணோம், ஒன்றும் ஆகலை. மறுபடியும் மேலேருந்து கீழே போடணுமோ, சரி போட்டு பார்க்கலாம். இன்னும் மேலே போடணும்னு நினைக்கிறேன். உடையில கைஸ். நாமளும் அட்டாக்ல விட்டு போட்டோம், இவன் வேறு நம்மளுக்கு நடுவில் வேறு வருவான். இவங்ககிட்ட அந்த எக்கு காப்பாற்றுறது தான் கைஸ் ரொம்ப கஷ்டம். நாம் இப்போ எடுக்கிறது போல் அவன் எடுத்துட்டான்னா அவள் தான் நம்மளுக்கு இதுவாக போயிடும். நாமளும் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிட்டுருந்தோம், அந்த எக்கு உடையவே மாட்டேங்குது. அவன் வேறு எங்கே பக்கத்தில் கிரைண்ட் பண்ணிருக்கான். நாம் அவங்ககிட்டேருந்து தப்பிச்சா போதும். இந்த எக்கு மட்டும் அவன் கண்ணில் மாட்டவே கூடாது. எங்கடா போச்சு வந்துச்சா வேறு? இந்த பவரில் வேறு யூஸ் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம், ஒன்றும் தேரல. எரெல்லாம் வேறு வருதே. எங்கடா அந்த எக்கு போச்சு? பின்னாடி இருக்கா? ஓகே, ஸோ இந்த எக்கு எடுத்தாச்சு. இவன் கொட்டம் வந்தாங்க ஒரு 2 செகண்ட் கேப் விட்டாங்கன்னா அவள் தான் எடுத்துருப்பான். சரி, இப்போ நம்ம இந்த பைரட் ஸ்டார்ட்டில் இருக்கிறது ரொம்ப டேஞ்சரு, அதனால் மிடில் டவுனுக்கு போகலாம். அங்கேருந்து போட்டு இந்த எக்கை ஓப்பன் பண்ணலாம். ஸோ இது பார்ட் 1 தான் கைஸ். பார்ட் 1 வீடியோ தான் இது. பார்ட் 2 வேணுன்னா கமெண்டில் போடுங்க. பார்ட் 2 நான் அப்லோட் பண்ணுறேன், ஒரு 2-3 நாளில் வரும். ஸோ இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த எக்கை மட்டும் கலெக்ட் பண்ணிடலாம். என்னடா வச்சு மேலே இருந்தான்ற போட்டேன் எக்கு. எங்கே கைஸ் எக்கு? ஓ, இங்கே இருக்கா? ஓகே, பாய் கைஸ், கலெக்ட் பண்ணியாச்சு.